ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக இருக்கட்டும். இப்பெல்லாம் நீங்க பெரிய பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டேன் வேண்டாம் மோனே. சரி எல்லாருக்கும் வணக்கம். என்ன சரி நீங்க தான் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன வந்து கூட்டிட்டு நானே வந்துடுறேன். அது வீணை அழைச்சிருக்காரு இல்லையா உங்களுக்கு. நீங்க பார்த்தீங்க நானே வந்துட்டு
ஓகேயா? எத்தனை மணிக்கு அந்த பக்கம் வரணும்? நம்ம வீடு நம்ம வீடுங்க. அதான் அவங்க காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. வெரி குட். எனக்கு அதெல்லாம் ஓகேப்பா. நீங்கள் உங்கள் வேலை கண்டினியூ பண்ணுங்க. சரி. God bless you. ஆமானந்து. அவங்க எனக்கு பிறகு பார்த்துருக்கீங்கல்ல அந்த சிஸ்டம் உங்க ப்ரோக்ராம் படி கரெக்டாக மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்ட
ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
மேலே வாங்க, நீங்களும் மேலே போங்க. வாங்க எல்லாரும் போங்க, எல்லாரும் நீங்க தான் போங்க. நீங்க போங்க. உங்களுக்கு அதை நான் எடுத்துட்டு சரி நான் கீழே இறங்கிடுறேன். கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டீங்களாப்பா? ரமணா ரவி ரமணா ரவி போகவே மாட்டோம், பக்கத்துலேயே இருப்போம். கவிதா இல்லை உங்க பிள்ளை மறுபடியும் டான்ஸ் பூங்குழலி வந்திருக்காங்க. அண்ணா அப்படி முன்னாடி போறீங்க. இவெல்லாம் வந்து ஸ்கூல் லீடர். அவன் கம்பெனி யாரும் வாங்கி நிற்கிற பசங்க இல்லை. வணக்கம் வணக்கம். கருப்பே நீங்க முகத்தை பார்க்கும்போது கீழே பார்க்க முடியாது. பெரிய பிரச்சனை. இதே மாதிரி இருக்கு. என்னன்னா நம்ம இங்கதான் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். ஹாய். நல்லா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன். நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில் என்னுயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு தொடிக்குவன் இருதயத்தில். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டால் என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன். என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே
இதயத்தில் என்னுயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்கும் என் இருதயத்தில். சிறகு இல்லை, வானமில்லை, வெறும் தரையிலும் நாங்கள் பரப்போம். இளமை இது ஒரு முறைதான், துளி மிச்சமில்லாமல் ருசிப்போம். கவலை இல்லை, கபடமில்லை, நாங்கள் கடவுளுக்கே வரம் கொடுப்போம். எரிமலையோ பெருமழையோ எங்கள் நெஞ்சில் நிமிர்த்தித்தான் நடப்போம். வரும் காலம் நமதாகும், வரலாறு படைப்போம். உறங்காமல் அதற்காக உழைப்போம். நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டி கொண்டதன் ஞாபகத்தில். இன்னுயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்கும் என் இருதயத்தில். விதவிதமாய் கனவுகளை தினம் நெஞ்சிலே நாங்கள் சுமப்போம். பயமறியா பருவம் இது, நாங்கள் நினைப்பதெல்லாம் செய்து முடிப்போம். சுமைகள் என்று ஏதுமில்லை, இங்கு ஜாதி மதங்களை மறப்போம். பெண்கள் என்றும் ஆண்கள் என்றும் உள்ள பாகுபாட்டையும் வெறுப்போம். மழை தூவும் வெயில் நேரம் அது போலே மனது மலர் போலே தடுமாறும் வயது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே மற்றும் மாணவ மாணவிகளோடு வந்திருக்கும் குடும்ப உறவுகளே, அனைவரையும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பின் விழா கமிட்டியின் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் விழா கமிட்டியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனை திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. இந்த 1983 1991 வரை இந்த பசுமையான வருடங்களை, இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவை நமது முன்னாள் மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லோருக்கும் தொகுத்து வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நிமிடம் மௌன அஞ்சலி நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களுக்கும், முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள்
மற்றும் இந்நாட்டுக்காக உயிர் நீத்த அனைத்து தியாகிகளுக்கும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுமந்து கொண்டு சிறுமலர் தோட்டத்தில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு கூடியுள்ள பட்டாம்பூச்சிகளே, அன்பை பொழிந்து அறிவை புகட்டி 2ஆம் தாயாக எம்மை வளர்த்து உயர உயர பறந்து கழிக்க உயிராம் கல்வியை ஊட்டிய ஆசிரிய பெருந்தகைகளே, வணக்கம். இப்பள்ளியில் எண்ணும் எழுத்தும் எழிலாய் கற்றதால் விண்ணை அளக்கும் விரிந்த அறிவை எளிதாய் பெற்றோம். கரும்பலகையில் ஆப்போட சொல்லிக் கொடுத்தீர்கள். இன்று கணிப்பொறியில் உலகையே நாங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறோம். சிறுமலரும் ஆசிரியர்களும் நீண்டு பறந்து விரிந்த பேராலமரம். 1000 பல்லாயிரம் விழுதுகளாய் நாங்கள் கலைகளை கருத்தாய் கனிவுடன் பயிற்றுவித்த அந்த இனிய நாட்களை எங்கே வாங்குவோம் இனி? பாடலும் ஆடலும் பரத நாட்டியமும் சொல்லால் சமர்விழைத்த சொல்லரங்கமும் நாடகத்தால் மனித உறவின் நலம் விசாரித்த இனிய பொழுதுகளும் விளையாட்டும் கதை பேச்சும் செல்லமான சின்ன சின்ன சண்டைகளும் நினைவின் அடிவாரத்தில் நிற்கின்றன. காலச்சக்கரம் சுழற்சியின் வேகம். நாங்கள் பெற்ற இனிய அனுபவம் எங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. கல்வி என்பதே வணிகமயமான சூழலில் நாங்கள் கற்ற காலங்களில் இனிய கனவுகளை பொத்தி பொத்தி நெஞ்சப்பேழையில் பொன்போல் போற்றி காத்து வைத்திருக்கிறோம். அந்த இனிய நினைவுகளை இங்கு அனைவருமாய் சேர்ந்து ஒரு குடையின் கீழ் அசைபோட அனுமதி வழங்கிய பள்ளியின் நிர்வாகி சகோதரி மங்களமேரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகோதரி ஜோஸ்பின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகோதரி ஜெசிந்தா மேரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் சகோதரி மைக்கேல் அவர்களையும் சகோதரி ஸ்கார்லெட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சகோதரி செல்லா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் பள்ளி அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் விசை சிறகுகளுக்கு வேகத்தை ஊட்டிய ஆசிரிய வடிவ அன்னையர்களே, பிறந்த இடம் தேடி ஆவின் மடி தேடி ஓடி வரும் கன்றுகளாய் இங்கு வந்து காலத்தின் பக்கத்தில் கல்வெட்டாய் நிலைக்க வைக்க ஒன்று கூடிய அன்பு நண்பர்களே, இந்த மாணவ வேடந்தாங்களுக்கு மகிழ்வோடு வந்திருக்கும் பெற்றோரே, குடும்ப உறவுகளே, வருக வருக என உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மாணவ பறவைகளின் சரணாலயம் இது. ஆண்டுதோறும் பறந்து வரலாம், பாடி கழிக்கலாம், மனித உறவுகள் மலரச் செய்வோம். வாருங்கள் தோழர்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மைக்கேல் சிஸ்டர் அவர்களுக்கு நமது பள்ளியின் முன்னாள் மாணவி ராதா மல்லீஸ்வரி அவர்கள் கௌரவப்படுத்தி நினைவு பரிசு வழங்குவார். ராஜரத்னம், நமது முன்னாள் மாணவர் ராஜரத்னம் அவர்கள் நினைவு பரிசாக ராஜரத்னம் அவர்கள் சிஸ்டர் அவர்களுக்கு வழங்குவார். அடுத்தபடியாக சால்வை அணிவித்து கௌரவிக்க நமது பள்ளியின் முன்னாள் மாணவி ரேவதி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க முன்னாள் மாணவர் பிரேம்குமார் அவர்களை, முன்னாள் மாணவி ரமணா ரேவதி அவர்கள் நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்க வருகிறோம். நண்பர் கேசவராஜ் அவர்கள் நினைவு பரிசு வழங்க
ஆசிரியர் சகோதரி ஸ்கார்லட் அவர்களை கௌரவிக்குமாறு ரமணா ரவி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி செல்வா அவர்களை கௌரவிக்குமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடாச்சலம் அவர்கள் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போட்டுவார் மகுடீஸ்வரி. நினைவு பரிசை வழங்க பரோஸ் அவர்களை அழைக்கிறேன். நம் பள்ளியின் திருமலர் தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய ஜெசிந்தா மேரி அவர்களுக்கு ராஜாத்தி செல்வக்கணி அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். நினைவு பரிசை வழங்க ராஜா அவர்களை அழைக்கிறேன். ஆனந்தகுமார் எங்கிருந்தாலும் விழாமேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்தகுமார் எங்கிருந்தாலும் விழாமேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதை மேரி ஆசிரியர் அவர்களுக்கு புவனேஸ்வரி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நினைவு பரிசை நம் மாணவன் ஆனந்தகுமார் அவர்கள் ஆசிரியருக்கு வழங்குவார். லீலா ஆசிரியர் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள். மீனாட்சி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நினைவு பரிசை நாகராஜ் அவர்கள் வழங்குவார்கள். மணினா அந்தோணியம்மாள் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மாணவி மணிமேகலை அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நினைவு பரிசை வேலுச்சாமி அவர்கள் வழங்குவார்கள். நம்மளை எல்லாம் மோத்தன் டீச்சர் என்றாலே குச்சியை தூக்கி கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். மோத்தன் டீச்சர் என்றால் நான் அடி பயங்கரமான அடி வாங்கியிருக்கிறேன். எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, மோத்தன் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, உங்க பையன் படிக்கவே மாட்டேன், போற வர பிள்ளைகளே பாத்துருக்கிறியா, நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா இருந்துட்டு ஏன்டா படிக்க மாட்டேன், பிள்ளைகளை பாக்குறியாமா, டீச்சர் சொல்றதை சொல்லி பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருந்த டீச்சர் சொல்றதை கேட்க மாட்டேன். ஒரு நான் வந்து டீச்சர் சொல்றதை கேட்காம என்னை அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டான்னு சொல்லிட்டு 3 மணிக்கு கேட்ட விட்டு வெளியில ஓடி போயிட்டேன். எங்க அப்பா கூட்டிட்டு வந்து 4 மணிக்கு 4:30 மணி வரைக்கும் டீச்சர் என்ன உட்கார வச்சாங்க. அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து டீச்சர் கண்டா அவ்வளவு பயம் இருக்கும். அவங்களோட நடவடிக்கையின் பேர்ல இன்னைக்கு நாங்க வந்து இவ்வளவு தூரம் நிற்கிறோம்னா உங்களோட ஆசீர்வாதமும் உங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களை கூட்டு முயற்சியில இவ்வளவு தூரம் நிகழ்ச்சி பண்றதுக்கு ஒத்துழைப்பா இருந்து ஒருங்கிணைத்து அனைவரும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய விழா கமிட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மோத்தன் டீச்சர் அவர்களுக்கு அடுத்தபடியாக அர்ச்சனா அவர்கள் கௌரவிப்பார்கள். நினைவு பரிசை வழங்க மாணவன் ராமச்சந்திரனை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஜெயா டீச்சரை கௌரவிக்குமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போட்டி கௌரவிப்பார் ஜெயக்கொடி, மாணவி ஜெயக்கொடி. நினைவு பரிசை வழங்குவார் கருப்பையா துறை.
அடுத்தபடியாக ரீட்டா டீச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றுபவர் கிருஷ்ணகுமாரியை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆசிரியருக்கு நினைவு பரிசை வழங்க செந்தில்குமார் என்ற ஒயிட்டை மேடைக்கு வருமாறு பணிவுடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக நமது விளையாட்டு ஆசிரியர் புஷ்பா டீச்சர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடி கௌரவிப்பவர்கள் மகாதேவி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசை வழங்குபவர் சீனிவாசன் அவர்கள். அடுத்தபடியாக ஜோதி ஆசிரியரை கௌரவிக்குமாறு பொண்ணு காமாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசை வழங்க நமது சிற்பக்கலை என்று சொல்வது ஆயக்கலை 64 கலை இருக்கிறது. அந்த 64 கலைகளிலே நம்ம தமிழ் மண்ணிலே ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி நமது பள்ளியை பெருமை சேர்க்கும் முன்னாள் மாணவன், வருங்காலத்தில் பெரிய ஒரு ஓவியர், ஒரு பெரிய சிற்பியாக இருக்கும் எனது இனிய நண்பர், பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய விஸ்வமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆசிரியர் துருஸ்தமேரியை கௌரவிக்குமாறு லீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆசிரியர் அவர்களை பொன்னாடை போட்டு கௌரவிக்க லீனா அவர்களுக்கு நன்றி. நினைவு பரிசை வழங்க சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவகுமார் எங்கிருந்தாலும் விழா மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவி ஆசிரியரை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவி ஆசிரியரை தொலைதூரத்தில் இருந்து வந்திருக்கும் திருமதி நீலாவதி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசை வழங்க நமது பள்ளியின் முன்னாள் மாணவன், ஒரு அடைமொழி இருக்கும், இப்ப போயிட்டு செட்டிருக்கிற மாதிரி கொசு சரவணை இருக்கு, அப்படி லெப்ட் பிரேம் இருக்கு, அப்படி வி பிரேம் இருக்கு, அப்படி நமது கொசு சரவணை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சீலா ஆசிரியர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு லட்சுமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நினைவு பரிசை வழங்க நம்மெல்லாம் அடைமொழியோடு கூப்பிடும் முத்துராம பாண்டி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முத்துராம பாண்டி டாண்டி டூண்டி என்று சொல்லக்கூடிய முத்துராம பாண்டி எங்கிருந்தாலும் விழா மேடை அருகே வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆரோக்கியமேரி டீச்சர் அவர்களை கௌரவிக்குமாறு கவிதா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசை வழங்க ஜமீர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜமீர் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்தபடியாக ஜெசி டீச்சர் அவர்களை கௌரவிக்க. ஜெசி டீச்சருக்கு வந்து இருந்துட்டு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பரவஸ் வந்து ரொம்ப ஆர்வப்படுறாரு. என்ன காரணம்னா வருஷம் 365 நாள்ல 360 நாள் திட்டு வாங்கின ஒரே மாணவன் ஜெசி டீச்சர் இவங்க ஒருத்தர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சேட்டை பண்ணான். ஜெசி டீச்சர் கண்டாலே ஜெசி டீச்சர் வருவாங்களா, எப்போ வருவாங்க நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். அவன் வந்து இருந்துட்டு நினைவு பரிசு கொடுப்பான். பொன்னாடை போர்த்த இருந்துகிட்டு மகுடீஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஜெசி டீச்சர்கிட்ட டெய்லி அடி வாங்குறவங்களாம் வந்து கொடுக்கணும்னா இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து போத்தணும் மேடமுக்கு. சரியா, அந்த வரிசையில் நானும் சேர்த்துக்கணும். அப்படி சேர்ந்து நானுங்கிற வார்த்தையை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட அடி வாங்காம படிச்சிருந்தாலும் பெரிய விஷயம். ஜெசி டீச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க ரேணுகோபால் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரேணுகோபால் அவர்கள் சீலா ஆசிரியர் அவரை கௌரவிக்க நமது முன்னாள் மாணவன் திரு பிஎஸ்சி சரவணகுமார் இருக்காருலாங்க, அவரை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை போன்ற மணவெளி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக விசாலாட்சி டீச்சர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போன்ற புவனேஸ்வரி அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசை வழங்க பிரேம் அவர்கள், அதாவது லெப்ட் என்ற பிரேம் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். லெப்ட் எங்கிருந்தால் விழா மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசை வழங்க லெப்ட் பிரேம் எங்கிருந்தால் விழா மேடை அருகே வரும். அடுத்தபடியாக பத்மா ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சுதாகர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சுதாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். செல்லா அக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க ஜூலியட் ரோசி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக எங்களது அன்பு தலைமையாசிரியர் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று உங்களை பெரியவர்களாக பார்க்கின்றேன். ஆனால் என் இதயத்தில் இருப்பது என் மாணவ செல்வங்கள். நீங்கள் இவ்வளவு உயர்ந்து வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய அருமையை நீங்கள் இப்பொழுது மகிழ்வித்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் இந்த கொடுத்த மதிப்பு உங்களுடைய இதயத்தையும் அவர்கள் எவ்வாறு தொட்டிருக்கிறார்கள் என்று தெரிகின்றது. ஆகவே என் அன்பு செல்வங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிறைவாக நினைத்து மகிழ்ந்து உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பைபிளுங்க உங்களில் அனைவருக்கும் ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம்,
அல்லது இல்லாமல் இருக்கலாம். இன்று நீங்கள் சிகரம் போல் வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இறைவனின் கரங்களில் நீங்கள் தவழ்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உளமாற நினைக்கிறேன், சிந்திக்கிறேன். அது உண்மையே. நீங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது நான் உங்களுக்கு முதல் படித்து கொடுத்த பாடம் இதுதான். நான் இங்கு வந்த பொழுது நான் அதை இப்பொழுது உங்களுக்கு வாசித்து ஞாபகப்படுத்துகிறேன். திருப்பாடல் ஆசிரியர் அழகாக உங்களுக்கு கூறியிருக்கின்றார். அதை நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஆண்டவர் என் ஆயன். திருப்பாடல் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம்? 23. ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எல்லாம் என்னுடைய மாணவர்கள் தானே? கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு என் பிள்ளைகள் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு கேளுங்க. பசும்பல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்களுக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரின் இல்லத்தில் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எங்கு அன்போடு கூடியிருக்கின்றீர்களோ அதுதான் இறைவனின் இல்லம். அப்படியானால் இன்று நாம் அனைவரும் கூடியிருப்பது ஆண்டவரின் இல்லம். இப்பொழுது நீங்கள் இருப்பது ஆண்டவரின் இல்லம். ஆண்டவரின் இல்லத்தில் அமைதி இருக்கும், பாசம் இருக்கும், பற்றுறுதி இருக்கும், ஒரு இரத்த பிணைப்பு இருக்கும், அதற்கு மேலாக உறவு இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு சொல்கின்றார். என் பிள்ளைகள் இதெல்லாம் உணர்வீர்கள் என்று நான் நெஞ்சார நம்புகிறேன். அதற்காக நான் உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். நான் இங்கு வந்து நிறைய பேசுகிறவர்கள் இருப்பீர்கள். எனினும் ஒரு சிறு கதையை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் அன்று எனக்கு குழந்தையாக இருந்தீர்கள். இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகவும் இந்த நாட்டிற்கு ஒரு தலைவர்களாகவும் இருக்கின்றீர்கள். பல பணிகளை செய்து வருகின்றீர்கள். ஆகையினால் சில சமயங்களில் யாரை நாம் அதிகம் நேசிக்க வேண்டுமோ அதை மறந்து விடுகின்றோம். அதற்கு ஒரு சிறு கதை, ஆனால் உண்மையான கதை. அது சும்மா கதை கிடையாது, புக்கில் எழுதினதோ அல்லது நினைத்து பார்த்து எழுதினதோ கிடையாது. வாழ்க்கையில் நடந்தது. அது நமக்கு வேண்டாம் என்பதற்காக நான் இன்று உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல அமைதி, சந்தோஷம். அப்பா ஒரு வேலை செய்தவர், ஆனால் அரசாங்க வேலை அல்ல. அவர்களுக்கு 5 பிள்ளைகள். 5 ஆண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள் கிடையாது. அப்பொழுது ஒரு ஆக்சிடென்டில் அவர் இறந்து போனார். இந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வீடு பாத்திரங்கள் கழுவி, ஏன்னா அவர்கிட்ட பிஸ்னஸ் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு ஆசை, எந்த கான்வென்ட்லையாவது அல்லது எந்த ஃபாரஸ்ட் ஸ்கூல்லையாவது போய் என் பிள்ளைகளை கொண்டு சேர்க்கணும், அந்த பிள்ளைகள் படிக்கணும், வாழ்க்கையில் உயர்ந்து வைக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற ஒரு பிடிப்பிடித்து பிள்ளைகளுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுத்தாங்க. 5 பசங்களும் நல்லா படித்தாங்க. மூத்த மகன் ஒரு என்ஜினியராக மாறணும். அந்த காலத்தில் என்ஜினியராக படிக்கணும் லேசான காரியம் கிடையாது. இன்னொரு பையனும் மருத்துவம். அது ஒரு சபையில் உள்ள ஒரு
போதகரை வந்து பையனை தத்தெடுத்து படிக்க வைத்தார். அதே மாதிரி 5 பிள்ளைகளும், ஒரு பையன் ஆசிரியர், எல்லாரும் இருந்தாங்க. பிள்ளைகள்லாம் நல்லா இருந்தாக்கா எப்படியும் பெண் கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியாக வருவாங்க. பிள்ளைகள் 5 பேருக்கும் திருமணம் நடந்தது. சந்தோஷமாக இந்த அம்மா வாழ்ந்து வந்தார்கள். அந்த சட்டிப்பானை கழுதை எல்லாம் முடிஞ்சுது. இப்படி இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? மூத்த மகனுடைய அந்த என்ஜினியருடைய மனைவி சொல்கிறா, உங்களோட நான் வாழணும்னா உங்கள் அம்மா வெளியே போகணும், இல்லை நீ என்ன மறந்துடு, நான் வெளியே போகிறேன். தீராத போராட்டம். ஒன்று அந்த மூத்த மகன் அம்மாட்ட ஒன்றுமே சொல்ல, அம்மா நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய இந்த அம்மாவை கூப்பிட்டு காரில் வச்சு, ஏன்னா இன்ஜினியர் இல்லை, கொண்டு போய் மதர் தெரேசா கான்வென்ட்டுடைய வாசல் பக்கத்தில் அம்மாவை இறக்கி விட்டுட்டு கதவை அடைக்கிறாங்க. ஏன் மகனே அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லலை. அவனுடைய நெஞ்சமும் குமுறுது, கண்ணீரும் வருது. ஆனால் குடும்பம் ஒரு பக்கம், மனைவி இப்படி இருக்கிறப்ப என்ன செய்யணும், மனிதரை கடினமாக்கி கொண்டு காரை கொண்டு வேகமாக போயிடுறான். அங்கிருந்து வந்த ஒரு வெளியேற்ற சிஸ்டர் இந்த அம்மா அழுததை பார்த்து கொண்டு, அம்மா ஏன் கவலைப்படாதீங்க, வாருங்க அப்படின்னு மதர் தெரேசா இதை காணொன்று கொண்டு போய் அவர்கள் விட்டாங்க. அங்கே அவங்க நல்லா இருக்கும்போது எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு குருவானப்பர் அங்கே போகும்போது இவர் வந்து அடிக்கடி இந்த வயதானவங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு திருப்பலி ஆற்றி அவர்களுக்கு நன்மை கொடுத்து வரக்கூடிய ஒரு குரு. இந்த அம்மா மாத்திரம் அப்படி ஓய்ந்து போய் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சவொன்னு அவர் கேட்குறாரு, தாயே நீங்கள் ஏன் அம்மா அப்படி அந்த பக்கம் திரும்பி சிரிப்பு வராமல் இருக்கிறீங்க? அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மூத்த மகனுடைய முதல் பையன் ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப அடிபட்டு பிழைப்பானா என்று வாழ்வுக்கும் சாவுக்கும் போராடி கொண்டிருக்கின்றான். எனக்கு என்ன செய்யன்னு தெரியலை. அந்த பையனை போய் பார்க்க முடியுமோ முடியாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இதுதான் தாயின் உள்ளம், இதுதான் தாயின் உள்ளம். ஆகவே என் அன்பு குழந்தைகளே, நான் உங்களை விரும்பி கேட்பது, இந்த தாயின் உள்ளம் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது. இந்த தாய் உள்ளம் என்னது? என்னது? எப்படிப்பட்ட உள்ளம்? கனிவு. இந்த மகன் இவ்வளவு தூரம் கொடுமை செய்தானே, ஆனாலும் இந்த மகனுடைய மகன் என் பேரனை என்னால் பார்க்க முடியுமோ அப்படின்னு சொல்ல, கதை அப்படியே இருக்கட்டும், பாடல் ஏதாவது ஏற்பாடு பார்க்க முடியுமோ என்ற ஏக்கத்தை எழுதுகிறார்கள். அதுதான் கனிவு. இந்த கனிவு என்பது நமக்கு இருக்குமானால் நமக்கு பண்பு தானாக வரும். பண்பு வரும்போது படிப்பில் உயரும். படிப்பு என்றால் இந்த ஏற்று சுரக்காய் அல்ல, வாழ்வின் விதிமுறைகள். வாழ்வில் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழக்கூடாது. பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ சொல்கிறோம், ஏஜே அப்துல் கலாம் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறோம். அதே மாதிரி ஏன் நீ வளரக்கூடாது? அது முடியும். அதனால் அந்த படிப்புன்னு சொல்லுவது வாழ்க்கையோடு தொடர்பட்டு சுற்றி வரணும். அந்த சர்க்கிள் கனிவு, பணிவு, பண்பு, படிப்பு, அதற்கு மேலாக வாழ்வு. ஆகவே என் அன்பு பிள்ளைகிட்டே, உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைவது இன்றைக்கு இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுக்க நற்செய்தியை, நீங்கள் உங்கள் பெற்றோரை மதித்து, குறிப்பாக உங்கள் மனைவி பிள்ளைகளை கவனிக்கத்தான் வேண்டும். ஆனாலும் இந்த ஒரு கனிவு உள்ளத்தை எடுத்து அதன்படி நீங்கள் பண்போடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நான் எனக்கு இப்படி ஒரு அழைப்பு கொடுத்து இப்படி ஒரு மாணவர் சங்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு உறவை கொண்டு வரணும். இந்த உங்கள் எல்லாருக்கும் யாரெல்லாம் இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தீங்களோ அவங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். உங்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வாதம். இது இன்றோடு நிற்கக்கூடாது. இந்த நாளை சிறுமலர் பள்ளியின் சரித்திரத்தில் பொறித்து கொள்ளுங்கள். இதை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் செய்து இந்த ஆண்டோடு உள்ளவர்களுக்கு அல்ல, மற்றவர்கள் இன்றைக்கு கணனியில் இருப்பாங்க, பறந்துகிட்டு இருப்பாங்க.
நீங்கள்லாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிறவங்க இதுக்குள்ளக்கெல்லாம் கண்ணனையில் இருந்து அவங்க பறந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களே ஒரு வகையில் நீங்கள் சுற்றொடைத்து இது ஆண்டுதோறும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எப்பொழுதுமே பசும்பொல் புல்தரையில் உங்களை வழிநடத்தி தெளிவான நீர்நிலைக்கு உங்களுக்கு தாகத்தை தீர்த்து வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை நாங்கள் பின்பற்றுவோம். வழங்க விழா குழுவினரை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு சிறு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இடையில அப்பப்போ சிஸ்டர் மைக்கேல்கிட்ட பேசுவேன். அப்போ பேசும்போதெல்லாம் ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. என்னோட திருமணத்துக்கு முதல்ல போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் அவங்க போகும்போது அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் எத்தனையோ வரும், பூந்த வீட்டில் போகும்போது அவங்களோட எத்தனையோ குறை இருந்தாலும் யார்கிட்டையும் நல்லது இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த நல்ல குணத்தை எடுத்து அதைத்தான் நீ அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ அந்த இதை நான் அப்பப்போ நினச்சிக்குவேன் நான். அப்புறமேல் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், இருந்தாலும் டெய்லி உன்னோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் அதை அறிவுறுத்துவாங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த விழாவிற்கு முழுமையாக உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் முழு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. நமது பள்ளிக்கு 1983ஆம் ஆண்டு முதல் 91ஆம் ஆண்டு வரை பயின்ற நமது முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக பள்ளிக்கு இந்த சுவர் கடிகாரத்தை வழங்க விழா குழுவினர் அனைவரையும் சதீஷ் பாபு வாங்க, எல்லாம் வாங்க. சதீஷ் எப்படியா ரொம்ப பெரிய மனுஷனாங்க. பள்ளிக்கு நம்மால் இயன்ற சிறிய நன்கொடையை பள்ளிக்கு விழா கமிட்டியின் சார்பாக வழங்குகிறோம். எதிர்காலத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை இனி தொடர்ந்து எங்களால் இயன்றதை விழா கமிட்டியின் சார்பாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு மென்மேலும் நமது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் உயர்ந்த சிகரத்தை எட்டுவதற்கு எங்களால் முயன்ற உதவிகளை இக்கமிட்டியின் சார்பாக செய்வோம் என்பதை மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆசிரியர்கள் அனைவரையும் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 83, 91 வரை என் பள்ளி சிறுமலர் தோட்டத்தில் ஓடி ஆடி சிறு அரும்புகளாக தோன்றி இன்று ஆழ விருட்சமாக மாறியிருக்கும் உங்களை எல்லாரையும் ஒரே இடத்தில் காணும் பொழுது இந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
உங்களை எல்லாம் வழிநடத்திய எமது அன்பிற்கினிய அன்னை சிஸ்டர் மைக்கேல் அவர்கள் இன்று வருகை புரிந்தது உங்களை விட எங்களுக்கு பாக்கியம் என்று நினைக்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு பின் இன்று அவர்களை கண்டேன். அடுத்து நமது தலைமை பொறுப்பேற்று நம் பள்ளியை வழிநடத்திய சிஸ்டர் ஸ்டார்லைட் அவர்கள், அடுத்து நமது சிஸ்டர் ஜெஸ்ஸி, சிஸ்டர் ஜோஸ்பின், சிஸ்டர் சிஸ்டர் செல்வா அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் இறைவன் அருளால் நன்கு படித்து நன்கு உயர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருப்பதைக் கண்டு நாங்கள் எல்லோரும் பேர் உவகையடைகின்றோம். நாங்கள் செய்த பணி இவ்வளவு தூரம் சிறந்து இருக்கிறது, பிள்ளைகள் அவற்றால் எவ்வளவு பயன் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அறியும் பொழுது எங்களால் எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளக்கூட முடியவில்லை, வார்த்தைகள் வரவில்லை. அதோடு உங்களை மட்டுமல்ல எங்களுடைய பேர பிள்ளைகளையும் பார்க்கின்றோம். சிறார்களை பார்க்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. தேன்கூட்டில் தேனீக்கள் உலா வருவது போல இன்று சுற்றி சுற்றி வருகிறார்கள் அவர்களையும் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே அன்பும் பாசமும் நாங்கள் இருக்கும் காலம் வரை மட்டும் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். 25 ஆண்டு காலம் கொண்டாடிய நீங்கள் 50வது ஆண்டு விழாவினையும் எடுத்து நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். அப்பொழுது இறைவன் அருளால் நாங்கள் இருக்கிறோமோ என்னமோ தெரியவில்லை, ஆனால் எங்களுடைய இளைய சமுதாயத்தினர் இருப்பார்கள். அவர்களோடு உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களை ஆசீர்வதிக்க இறைவன் எங்களுக்கும் அந்த வாய்ப்பை நல்குவார். எல்லோருடைய சார்பிலும் எங்கள் அன்பையும் ஆசையையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இத்தனை தூரம் எங்களை கௌரவித்து பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு முடிக்கிறேன். வணக்கம். நாங்கள் பெற்ற பிள்ளைகளை விட நாங்கள் அதிக நேரம் இருந்தது உங்களோட தான். வீட்டுக்கு போனால் எங்கள் பிள்ளைகிட்ட பேச மாட்டோம், ஏன்னா அவங்ககிட்ட உங்கள்கிட்ட பேசிடுவோம். அங்கே போனால் டயர்டாயிரும். எங்கள் பிள்ளைகளே கேட்டு நீ பள்ளிக்கூடத்தில் பேசுகிற, இங்கே வந்தால் பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு. இன்னுமே எங்களுக்கு பசுமையான நினைவுகள் நீங்கள் தான். என்ன எங்கள் பிள்ளைங்க எங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் எங்களை நினச்சி இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. உங்களுடைய மனதில் அடித்தாலும் உதைச்சாலும் உங்கள் மனசில் இருக்கிறோம் பாரு, அதுதான் எங்களுக்கு. அப்புறம் நாங்களாம் ஒரு காலத்தில் டெரர், ஒரு காலத்தில். இப்போ மாணவர்கள் டெரர், நாங்கள் அமைதி ஆயிட்டோம். ஒவ்வொரு நாளும் உள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போது அகப்பட்டு தான் போகணும் அவங்கிட்ட. நாங்கள் இப்போ தான் ஆசிரியர்களோட நிலைமை அதுதான். அதனால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் காட்டின நல்ல வழியில் நீங்கள் நடங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் மாணவர்கள் உயர்வாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எங்களுக்கு பெருமை. அந்த சந்தோஷங்கள் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாக இருக்கிற மாணவர்களுக்கு உங்களால் உதவி செய்கிற முடிஞ்சுன்னா அவங்களையும் உயர்த்தி விடுங்க. எல்லாரும் ஒரு குடும்பமாக வாழணும்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. மதிப்பிற்குரிய அருள் சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த ஆசிரியர் சகோதரிகளுக்கும் பெற்றோருக்கும் எங்களது அன்பு குழந்தைகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் முதற்கண் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ நீங்கள் தான் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை கூடவே இருக்கிறீர்கள். நம்ம அப்துல் கலாம் அவர்கள் கூட போன மாதம் 18ஆம் தேதி தன்னுடைய ஆசிரியரை சென்று சந்தித்து விட்டு அதன் பின்னர் தன்னுடைய குடும்பத்தினரை சந்தித்ததாக நாம் செய்தியில் கேள்விப்பட்டோம். நீங்கள் 25 ஆண்டுகள் ஆனாலும் கூட உங்கள் ஆசிரியர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக இங்கு இவ்வளவு பெரிய விழாவை சிறந்து எடுத்து ஏறக்குறைய 2 மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2 மாதங்களாக நிறைய நம்ம மாணவர்கள் அன்பு செல்வங்கள் இந்த விழாவை முன்னெடுத்து மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சிஸ்டர் மைக்கேல் இருக்கும்போது சொல்லுவாங்க, மாணவன்னா யார் அப்படின்னு அடிக்கடி அசம்பிளியில் கேட்பாங்க. ஞாபகம் இருக்கா? நீங்கள் என்ன சொல்வீங்க? மாண்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்வீங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை நீங்கள் இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கிறது தான் இன்று நீங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த விழாவானது கூறக்கூடியது.
எந்த அளவிற்கு சிஸ்டர் மைக்கேல் அவர்களும் சிஸ்டர் மற்ற ஏனைய சிஸ்டர்ஸும் நாங்களும் சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய இந்த விழாவின் மூலமாகவும் உங்களுடைய அன்பும் எங்களுடைய அன்பும் பரிமாறப்படுவதன் மூலமாகவும் தெரிகிறது. எனவே இறைவன் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் மிக நேர்த்தியாக நடப்பிப்பவர். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளிலும் அவர் உங்களுடைய வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வாழ்வின் எல்லா நலன்களையும் நீங்கள் நிறைவாக பெற எங்களுடைய ஆசி என்றும் உங்களுக்கு இருக்கும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வருகை புரிந்திருக்கும் ரெவரண்ட் சிஸ்டர் மைக்கேல் அவர்களுக்கும் ரெவரண்ட் சிஸ்டர் ஸ்கார்லட் அவர்களுக்கும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள சிஸ்டர் செல்வா அவர்களுக்கும் இவன் வருகை புரிந்துள்ள எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதற்கண் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? வாழ்க்கையில நல்ல நிலையில இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். உங்க வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த மறவாதீர்கள். இவ்வளவாய் உயர்ந்துள்ள உங்களை இனி தொடர்ந்து இறைவன் உயர்த்துவார். உங்கள் தொழிலை உயர்த்துவார். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நீங்க இன்று உயர்ந்த நிலையில் உங்களை ஏற்றி வைத்த ஏணியை நினைவு கூர்ந்து அந்த ஏணியை உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று நீங்கள் கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள். 25-30 வருடங்களுக்கு முன் உங்கள் மனதில் பதிந்த நினைவுகள் இன்றும் பசுமையாக இவ்வளவாக சிறப்பாக வளர்ந்து எங்களை கௌரவப்படுத்தும் விதமாக நன்றி உணர்வோடு இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய இதயத்தில் எந்த பாதிப்பை இந்த பள்ளி, இந்த நிர்வாகம், சக ஆசிரியர்கள், உங்களுடைய படித்த மாணவர்கள் பதித்து இருப்பார்கள் என்பதை நினைத்து நான் பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைப்பதே கிடையாது. ஒரு சிலருக்குத்தான் இது கிடைக்கிறது. உங்களுடைய நன்றி உணர்வுக்காக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் தொழிலை உயர்த்துவார். உங்கள் குழந்தைகளுக்கு ஞானமும் புத்திக்கு அறிவும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். இதே உணர்வோடு நீங்கள் எல்லோரும் ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி கொண்டு கடவுளுக்குரிய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் இந்த உலகத்தில் நீங்கள் படைக்க வேண்டும். இந்த உறவு இன்றோடு முடிந்துவிடக்கூடாது. இது தொடர்ந்து உங்களுடைய கடைசி காலம் வரையிலும் உங்களுக்குள் ஒரு உறவு, உங்களுக்குள் ஒரு பிணைப்பு, உங்களுக்குள் ஒரு அன்பு இருந்து இந்த சமுதாயத்தில் நீங்கள் சிறுமலர் நடுநிலை பள்ளிகள் விதைத்த விதைகளை நீங்கள் இந்த உலகத்துக்கு விதைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றி சொல்றேன். கற்பித்த பொழுதிலும் தன் மாணவனை சான்றோன் என கேட்ட ஆசான். நாங்கள் கற்பித்த பொழுது நீங்கள் மாணவனாக இருந்தீர்கள், மாணவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சான்றோர்களாக இருக்கிறீர்கள். பெரிய பெரிய பதவியிலும் இன்னும் ஆன்மீகத்திலும் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை கேட்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லையே இல்லை. உண்மையில் இந்த நாளை நினைக்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இந்த எங்கள் டீச்சர் கூறின மாதிரி எங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவரின் உழைப்பு வீணாகும். இந்த திருப்பாடல் 127:1 சொல்கிறோம். அந்த ஆண்டவர் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறார். அதாவது இந்த கல்வியையும் இந்த உங்களுடைய இந்த படிப்பையும் நாங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறோம். அதனால்தான் இன்னைக்கு இந்த உயர்த்தி நீங்களாம் உயர்வாக இருக்கின்றீர்கள். அதனுடைய எங்களுடைய உழைப்பு வீணாகவில்லை, எங்களுடைய முயற்சி வீணாகவில்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எனவே எங்களுடைய முயற்சியும் உழைப்பும் இன்று நாங்கள் அறுவடை செய்கின்றோம் என்றே நாங்கள் கூற வேண்டும். எனவே உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நன்றி கூறி இன்னும் இறைவன் உங்களை இன்னும் அதிகமாக உயர்த்தி இன்னும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் மற்றும் எல்லா வகையிலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய அருள் சகோதரி சிஸ்டர் மைக்கேல் அவர்களே, சிஸ்டர் ஸ்கார்லட் அவர்களே,
விருந்தினராக வந்திருக்கும் அருட் சகோதரி அவர்களே, இந்நாள் தலைமை ஆசிரியர், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிஸ்டர் ஜோஸ்பின் அவர்களே, சிஸ்டர் ஜெசின் அவர்களே, இங்கு வந்திருக்கும் மாண்புமிகு மாணவ செல்வங்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, உமது கண்மணிகள் ஆகிய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்குகிறேன். ஆரம்ப காலத்திலே உங்களை எல்லாம் நாங்கள் ஓட ஓட விரட்டினோம். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி ஒரு காலம் இனிமேல் வராதா என்று நான் இயங்குகிறேன். மற்றவர்கள் எப்படியோ தெரியவில்லை. இன்னும் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் வேலை செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் இன்னும் பசுமையாக இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் எந்த நேரத்தில் என்ன சிஸ்டர் வந்து பார்ப்பாங்க, எந்த நேரத்திலையும் நாங்கள் வேலை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் உங்களையும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஒவ்வொரு காலத்திலையும் நீங்கள் கண்மணிகள் போல ஒரு சிறு அதாவது சிறுமலர் பள்ளியில் தோட்டத்தில் நீங்கள் சிறு விதையாக வளர்ந்து இன்று நீங்கள் பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றீர்கள். இது இறைவனின் அருட்செயல் என்பதைத்தான் நான் உணர்கின்றேன். உங்களுடைய காலம் பொன்னான காலம். இந்த பொன்னான காலத்தை ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல அப்துல் கலாம் மாணவர்களை எவ்வாறு அன்பு செய்தாரோ அதுபோல் நாங்கள் இங்கு உட்கார்ந்திருக்க அனைத்து ஆசிரியர்களுமே எங்கள் மாணவ செல்வங்களை கண்மணிகள் போல பாதுகாத்து வருகின்றோம் என்று உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளும் இனி எந்நாளும் இனி வரும் காலங்களிலும் வாழ்வாங்கு வாழ இறைவனை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல நாளில் 25 வருடங்களுக்கு முன்னாடி துள்ளி குதித்து விளையாடி மகிழ்ந்த உங்களை இந்த அளவுக்கு உயர்த்திய இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். தலைமை ஆசிரியரிடமிருந்து நீங்கள் 25 வருடத்திற்கு முன்னால் கற்றுக்கொண்ட பண்பு, ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அறிவு, சக மாணவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், உங்களுடைய உற்றார் உறவினரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பாசம், நண்பர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நேசம் அனைத்தையும் திருப்பி பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வளாகத்தில் 25 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வளர்ந்துருக்கும் பொழுது இப்படி இருப்பீங்களான்னு நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அதுவும் இந்த 2-3 நாள் இல்லை, ஒரு சிலர் வந்து இந்த விழா குழுவில் இருக்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நேற்று பட்டாம்பூச்சி மாதிரி இருந்து வேலை செஞ்சாங்க. பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த 25 வருடங்கள் கடந்து விட்டது. இருந்தாலும் இந்த நாட்களில் நீங்கள் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது நீங்கள் உங்களுடைய உறவுகளை திருப்பி பார்க்குறீங்க, உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். அதனால் உறவுகளோடு இணைந்து இன்றும் என்றும் எப்பொழுதும் வாழ நான் வாழ்த்துகின்றேன். எங்களுக்கு இந்த மகிழ்ச்சியாக இந்த நன்கொடையை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக நாங்கள் செலவு பண்ணுவோம். கடவுள் வந்து அன்புள்ளவர்ன்ட்டு நிறைய முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடவுள், காட் இஸ் லவ். அதே மாதிரி கடவுளுடைய அன்பினுடைய பெருமை பரிசாக தான் நமக்கு இயற்கையை படைச்சிருக்கார். அந்த இயற்கையானது நமக்கு இலை, வேர், பூ, கனி எல்லாத்தையும் கொடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துது. அதை நம்ம உணவாக, மருந்தாக, விருந்தாக நம்ம உட்கொள்கிறோம். கடவுள் அவருடைய சாயலாக உங்களையும் என்னையும் படைச்சிருக்கார். அதனால் கடவுளுக்கு நாம் எவ்வளோ அன்பு செலுத்துகிறோம்னு நினச்சி பாருங்கள். கடவுள் கொடுத்த கட்டளை 2 கடவுளை அன்பு செய்யணும், நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்து வாழணும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை அன்பு செய்து பிறரை அன்பு செய்து வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சகோதரி செல்வா அவர்களை அருளுரையாற்ற அழைக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கணியன் வணக்கம். உங்களையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எங்கள் சகோதரி
மைக்கேல் வந்து இறங்கிய போது அவருடைய மாணவர்கள் வந்து அவருடைய பாதம் தொட்டு வணங்கி அவளை மகிழ்வித்த காணும்போது என் நெஞ்சே நெகிழ்ந்து விட்டது. அதிலிருந்து நான் உணர்வது என்னவென்றால், உங்களுக்கு உங்கள் ஆசிரியர் மீது உள்ள ஒரு பாசம் 25 ஆண்டுகள் ஆகியும் இந்த பாசத்தை நீங்கள் நெஞ்சில் ஏற்று அதை இன்று வார்த்தை வடிவிலும் செயல் வடிவிலும் நீங்கள் காணும்போது உண்மையிலேயே நீங்கள் உயர்ந்தவர்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தலைமை ஆசிரியர்களும் இட்ட விதையை நீங்கள் நீரூற்றி வளர்த்து இன்று அது ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது என்பதை என்னால் காண முடிகிறது. இந்த நாள் இங்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை. சகோதரியோடு நான் இருக்கும்போது அவர்கள் கூறினார்கள், முன்னாள் மாணவர்கள் வந்து கட்டாயம் நான் வர வேண்டும் என்று கூறுகிறார்கள், நான் போக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது 1982ஆம் ஆண்டு 3 மாதங்கள் எனது நவ கன்னியர் பயிற்சியின் போது இங்கு இருக்க வேண்டிய இந்த கன்னியர் குழுமத்திலே நான் இருந்தேன். அப்போது சில ஆசிரியர்களை நான் சந்தித்தேன். அந்த அனுபவம் என்று எனக்கு பசுமையாக இருக்கிறது. எனவே தான் உடனே நான் சொன்னேன், சிஸ்டர் பழனிக்கு என்றால் நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதன் உடனே வந்தேன். அதன் பிறகு சில நேரங்களில் ஆசிரியர்களுக்காக பல பயிற்சிகள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் இன்று நீங்கள் சிஸ்டரை பார்த்து நீங்கள் மகிழ்வித்த விதத்தை பார்க்கும்போது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதுதான் எனக்கு வந்தது. எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இல்லை, அந்த சிஸ்டருக்கு நீங்கள் கொடுத்த அந்த மரியாதை, அன்பு, வணக்கம் எல்லாம் சொல்லும்போது இன்று நானும் கௌரவிக்கப்பட்டதாக எனக்கு கிடைத்த பெரும் பேராக நான் கருதுகிறேன். சிஸ்டர் மைக்கேல் சொன்னாங்க, திருப்பாடல்கள் 23 வாசித்து காட்டி உங்களுக்கு கூறினார்கள். அதை இன்றும் அவர்கள் வாசிக்கும் போது நீங்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்ததை நினைவு கூர்ந்தீர்கள். எனவே ஆண்டவர் நல்லவர், பெரியவர், வல்லவர் என்பதை நீங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறீர்கள். அதை செயல் வடிவம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்றும் இறைவன் உங்களுக்கு ஒரு உந்து சிந்தியாக இருந்து நடத்தியிருக்கிறார். எனவே இந்த நல்ல நாளில் உங்களுடைய பெரிய மனதை நினைத்து நான் பாராட்டுகிறேன். உங்கள் நன்றி உணர்வை நினைத்து நான் நெஞ்சு உருகுகிறேன். எனவே தொடர்ந்து இந்த இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நீங்கள் வாழக்கூடிய சமுதாயத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் ஒரு அன்பு உறவை கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் எங்கெல்லாம் வாழ்கிறீர்களோ அங்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக மாற்ற உங்களையும் கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.